திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மீது கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரை இறையே என் குரல் இசை கேழும் யாழ்முரல தன்கரம் அருவிய சதுரன் நகர் பொன்கரை போரு பழம் காவிரியின் பொன்கரை போரு பழம் காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே சிவன் உரை தரு சிவபுர நகரே கவுனியர் குலபதி காழியர் கோந்தவ மல்கு தமிழிவை சொல்ல வல்லார்தவ மல்கு தமிழிவை சொல்ல வல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே சிவகதி நன்னுவரே சிவகதி நன்னுவரே. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் திரு அம்மானை. இந்த திரு அம்மானை பதிகம் மாணிக்கவாசக பெருமான் திருவண்ணாமலையில் இருந்த பொழுது அருளிய பாடல். இந்த 20 பாடல்களிலும் சிவபெருமானுடைய திருவடி பெருமையை, அந்த திருவனுடைய மகிமைகளை மிக விளக்கமாக சொல்லுகின்றார். அந்த திருவடியினாலே தனக்கு ஏற்பட்ட பயன், பேரானந்த பெருவாழ்வு கிடைத்தது. அந்த திருவடியை சிந்திக்க சிந்திக்க நம்முடைய வாழ்வு மிக மிக ஆனந்தமாக மாறி அமையும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த 20 பாடல்லையும் திருவடி சிந்தத்தினுடைய மகிமையை பற்றி நமக்கு சொல்லுகிறார். திருவடி சைவத்தில் திருவடி மிக 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 மேன்மையாக வழிபடப்படுகிறது. நம்ம எடுத்த உடனே கோயிலுக்கு போனோம்னா சிவபெருமானுடைய திருவடியை பார்த்து வணக்க செலுத்துவோம். பாதாதி கேசம் என்று பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். திருவடியிலிருந்து தொடங்கி அவனை அங்கமாக பார்த்து கொண்டு அவனுடைய திருமுடி வரையிலும் கண்ணை செலுத்த வேண்டும், செலுத்தி அவனை பார்க்க வேண்டும். அவனுடைய திருவடியிலே நம்முடைய உயிரை சரணாகதி செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்வையே சரணாகதி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய சைவ சமயத்தினுடைய மிக உன்னதமான ஒரு கருத்து. நீங்கள் திருவாசகத்தை எடுத்து பார்த்தால் முதலிலேயே திருவடி பெருமையைத்தான் சொல்லுகிறார் சிவபுராணத்திலேயே. நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. தாழ் அப்படின்னா திருவடி. அப்போ அங்கே திருவடி பெருமை தான் சொல்லப்படுகிறது. முதலிலே ஒரு 6 அடி 6 வரிகள் திருவடியை தான் சொல்கிறார். நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இப்படி ஒரு 6 முறை திருவடியை வாழ்க வாழ்கன்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக அவனுடைய திருவடியை நோக்கி வெல்கன்னு சொல்கிறார். சிறங்குவார் உண்மைகளும் கோன் கடல்கள் வெல்க, கரங்குயார் ஓங்கிவிக்கும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குயார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னு 6 முறை வெல்க அப்படின்னு சொல்கிறார். அதற்கு அடுத்தபடியாக போற்றி என்று 8 முறை சொல்கிறார். நீங்கள் பாட்டாக தெரியும். ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி அப்படின்னு ஒரு 8 முறை. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா வாழ்கன்னு 6 முறை, வெல்கன்னு 5 முறை, போற்றின்னு 8 முறை. அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல 6, 5, 8 சேருங்க 658. திருவாசகத்தில் இருக்கிற பாடல் எத்தனை? 658 பாடல். ஆகவே முதல்ல எடுத்த உடனேயே இறைவனுடைய திருவடிதான் போற்றப்படுகிறது. அப்படி திருவடியை போற்றிய சிவபெருமான்
32வது வரியில் பார்த்தீங்கன்னா, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். 32வது வரியில் உன்னுடைய திருவடிகளை கண்டு இன்று நான் வீடு பேர் அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு 32 வயசு தான் உலகத்தில் வாழ்ந்திருக்கார். கரெக்டாக 32வது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உன்னுடைய திருவடியில் அடைந்தேன் என்ற செய்தியையும் சொல்லுகின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா, திருவாசகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் அவனுடைய திருவடி மகிமையே பேசப்படுகிறது. 4 அகவல்களையும் அது தொடர்ந்து 4 அகவல்களையும் பார்த்தீங்கன்னா திருவடியை, அவனுடைய பெருமையை அது சொல்லிக்கொண்டே நீண்டு கொண்டே போகிறது ஒவ்வொரு பாடல்லையும். அதற்கு அடுத்தபடியாக திருச்சதகம், அதுக்குள்ளே இந்த திருவடியினுடைய பெருமை அதுக்குள்ளே நுழைஞ்சு போய் பார்த்தோம்னா அது தொடர்ந்து அதனுடைய திருவடி பெருமையே சொல்லுகிறது. நீத்தல் விண்ணப்பத்தில் அது நீண்டு விரிந்து போய் திருவெம்பாவையில் 20வது பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த 8 வரிகளில் 7 வரியில் இறைவனுடைய திருவடி பெருமையையே சொல்லுகிறது. அந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முடிந்த பதிகம் திருவெம்பாவை, அந்த திருவெம்பாவினுடைய கடைசி பதிகத்தில் வெறும் பாடலில் 8 வரிகளில் 7 வரிகளில் அவனுடைய திருவடி சொல்லப்படுகிறது. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர். எல்லா பொருள்கள், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் முதலாக எல்லா பொருளுக்கும் முதலாக இருப்பது யாது அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி. போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், எல்லாவற்றிற்கும் முடிவாக விளங்குவதும் அவனுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் செய்கின்ற பஞ்ச கிருத்தியங்களையும் அவனுடைய திருவடியை போற்றி சொல்லுகிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். அது திரோதான சக்தியை சொல்லுகிறது. போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், அருளுதலை சொல்லுகிறது. போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். அப்போ அதனுடைய திருவடி பெருமை அங்கே பூராவும் சொல்லப்படுகிறது. முதல் வரியில் பாத மலர், செந்தளிர்கள், பொற்பாதம், பூங்கடல்கள், இணையடிகள், புண்டரிகம், புண்டரிகம்னா தாமரை மலர், புண்டரிகம், பொன்மலர்கள் என்று அவனுடைய திருவடியே பேசப்படுகிறது. அதனால் சைவத்தில் இந்த திருவடி பெருமை மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா, இந்த திருவம்மானையில் இறைவனுடைய அந்த திருவடி பெரும்பாலான பாடல்களில் திருவடி மகிமை சொல்லப்படுகிறது. கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட, கண்ணார் கடல் காட்டி கண் பொருந்துகின்ற அவனுடைய கடலை எனக்கு காட்டி என்னை ஆட்கொண்டாய். அப்போ அந்த திருவடி தான் ஆட்கொள்ளுது, சாமி ஆட்கொள்கிறாரு. ஆனால் முதல்ல மாணிக்கவாசகர் பார்த்தது திருவடி. அங்கே திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகர் குதிரை வாங்க சென்றவர் யாரோ கூப்பிடுறது போல் இருந்தது. திரும்பி பார்த்தார், அங்கே குருந்த மரத்தின் அடியில் சிவபெருமான் உட்கார்ந்துருந்தான். ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுட்டு உட்கார்ந்துருந்தான். பார்த்த உடனே அவருக்கு அந்த உருவத்தை விட முதலிலேயே அவருடைய திருவடி தான் தெரிஞ்சுது. அந்த திருவடி தான் அவரை இழுத்தது. அதனால் திருவடி தானே நம்மளை இழுத்துது, நம்மளை ஆட்கொண்டுது, நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பேரானந்தத்தையும் அந்த திருவடி தானே தந்தது அப்படின்னு திருவடி பெருமையே சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல சொல்கிறார், அரைகூவி வீடருளும் அம்கருணை வார்கடல். அரைகூவி, அந்த கால் தான் கூப்பிட்டுது அப்படிங்கிறார். அரைகூவி வீடருளும் வான் வந்த வார்கடல், வான்னா மேலான இடத்திலிருந்து வந்த வார்கடல். தாழ் தாமரை காட்டி, அந்த திருவடியாகிய தாமரை எனக்கு நீ காட்டினாய். என்னை தன் தொழும்பில் கொண்டருளும் வானவன் பூங்கடல். அவனுடைய திருவடி பூ போன்று இருந்தது, பூங்கடல் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு இடத்துல சிவன் கடலே சிந்திப்பேன், எப்பொழுதும் சிவபெருமானுடைய திருவடியை நான் நினைத்து கொண்டே இருப்பேன். அப்போ நமக்கு இதெல்லாம் மாணிக்கவாசகர் நீங்கள் இப்படி இருங்கன்னு சொல்கிறார். சிவபெருமானுடைய திருவடியை சிந்திங்க, ஏனென்றால் அந்த திருவடி தான் நம்முடைய துன்பத்தை நீக்க அது இருக்கிற இடத்திலிருந்து புறப்பட்டு நம்மை நோக்கி அந்த கடல்கள் தான் வருகின்றன. அதனால் அந்த திருவடிக்கு பெருமையை இந்த பாடல்கள் எல்லா பாடல்களையும் சொல்லுகின்றார். திருவடி அவருக்கு ஏராளமான உதவிகளை செய்தது. அவருடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த மாற்றங்கள் அனைத்தும் திருவடியையே செய்தது. அதனால் இந்த பாடல்களில், இந்த அம்மானை பாடல்களில் திருவடி மகிமை மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் உள்ள கருத்தையெல்லாம் நாம் சிந்தித்து அந்த திருவடியே நாம் நினைத்து கொண்டிருந்தால்
நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இன்பமாக மாறி அமையும், ஆனந்தமாக மாறி அமையும். இதுக்கு உட்தலைப்பே ஆனந்த களிப்புன்னு பேர். ஆனந்தம் என்பது நம்முடைய அடிமனதிலே அனுபவிக்கக்கூடிய ஒரு இன்பம். களிப்புங்கிறது வெளியில் தெரியும், சிரிக்கிறோம், அதெல்லாம் களிப்புன்னு சொல்லுவாங்க, மேல் மனதில் தோன்றுவது. ஆனந்தம் என்பது அகமகத்திலே தோன்றுவது. அது இறைவனை உணர்ந்ததுனால நமக்கு அந்த ஆனந்தம் உண்டாகிறது. அந்த ஆனந்தம் என்ன செய்யும்னா, ஒரு பக்தன் ஆனந்தம் வந்துட்டுன்னு வச்சுங்க, இறைவனுடைய திருவடியை நினச்சி அவனுக்கு ஆனந்தம் வந்துட்டுன்னு வச்சுங்க, அவன் பெரும்பாலும் மௌனத்திலேயே நிலை பெற்றிருப்பான். எப்போ பார்த்தாலும் அந்த ஆனந்தமே உள்ள அப்படியே பொங்கி கொண்டு இருக்கும். அவன் எப்பவும் சந்தோஷமாகவே இருப்பான், மனநிலை மகிழ்ச்சியாகவே இருப்பான். இறைவனுடைய திருவடியே அவனுக்கு ஞாபகத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட பேரானந்தத்தை தரக்கூடிய பாடல்கள் இந்த 20 பாடல்களை. அந்த பாடல்களில் எப்படி அவன் மண் உலகத்திற்கு வந்தான், எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு இடத்துலையும் அவன் வந்து உதவி செய்தான், குதிரை சேவகனாக வருகிறான். அப்புறம் அவருக்கு நினைவெல்லாம் பல நினைவுகள் வருகிறது. சிவபெருமான் இந்த மண்ணுலகத்தில் உள்ள மக்களை உயிர்ப்பதற்காக மதுரையிலே 64 திருவிளையாடல்களை செய்திருக்கிறான். அதில் ஒரு திருவிளையாடல் அவன் மீனவனாக வந்து மதுரையிலே செய்த திருவிளையாடல். இப்படி இறைவன் தான் எங்கேயோ இருக்கக்கூடியவன், பரத்துக்கும் பரமாக இருக்கக்கூடியவன், இந்த மும்மாயைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவன், உயிர்களுடைய நன்மைக்காக இறங்கி வந்து இந்த உலகத்திற்கு வருகிறான். அப்படி வருவது அவனுடைய திருவடி. ஆகவே அந்த திருவடியினுடைய மகிமையினால் தான் நாம் இவ்வளவு இன்பமாக இருக்கிறோம் அப்படின்னு இதை சொல்லுகின்றார். நம்ம திருக்குறளில் கூட முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்குது, அதில் 7 இடங்களில் திருவடி பெருமையே சொல்லுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார், கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொடாரெனின். தாள் திருவடி அப்படிங்கிற வார்த்தையை 7 முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதேமாதிரி நம்ம திருவடியை வந்து நம்ம சைவம் தான் மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறார். வைஷ்ணவத்திலையும் திருவடியை துயர் அரு சுடர் அடி தொழுது எழு மனனே அப்படின்னு நம்மாழ்வார் அவனுடைய திருவடியை பற்றி பாடியிருக்கிறார். வைஷ்ணவத்திலையும் அந்த திருவடி சொல்லப்படுகிறது. ஆனால் சைவத்தில் மிகச்சிறப்பாக அந்த திருவடி நம்முடைய கருணையினாலே இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கால் நடந்து வர்றான். சிறுத்தொண்ட நாயனாருக்கு கையிலையிலிருந்து அவன் புறப்பட்டு அந்த திருச்செங்காட்டாங்குடிக்கு அவன் எழுந்து நடந்து வருகிறான். அவன் எப்படி நடந்து வர்றான்னு தேக்கடார் பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அவன் எல்லாவற்றையும் அறிவான். உலகத்தில் எதெல்லாம் எல்லாமே அவன் படைச்சது தானே, அவனுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. எந்தெந்த சாமான் எங்கே வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியறன்னா நம்ம எடுத்துருவோம், வீட்டுக்காரவங்க எடுத்துருவோம், வெளியில் வர்றவங்களுக்கு தெரியாது. அதுபோல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களையும் கடவுள் தான் படைச்சிருக்கான். அதனால் எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். ஆனால் திருச்செங்காட்டாங்குடிக்கு அவர் இருக்கிற தெருவுக்கு முனையில் வந்து நின்றுக்கிட்டு, இந்த ஊரில் சிறுத்தொண்டர்னு ஒருத்தர் இருக்கானாம்ல, அவன் ஊடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறார். தெரியாது போல் கேட்குறார். எல்லாவற்றையும் அறிந்தவன் அந்த வேஷத்துக்கு தகுந்தது போல், ஏதோ வெளியூர்லேருந்து வந்தவனை போல, ஒரு பைராகியை போல வந்து தெருமுனையில் நின்று எங்கே இருக்குது அந்த சிறுத்தொண்டர்னு ஒரு தற்காரம்ல ஒரு ஊடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ காலால் நடந்து தான் வருகிறான், சிறுத்தொண்டருடைய வீட்டிற்கு வருகிறான். காலால் நடந்து தான் குருந்த மரத்தடியின் அடியிலே உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு கால் மேலே ஒரு கால் போட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்கான் சிறுத்தொண்டர் வந்து நிற்கும் பொழுதும். அப்போ அந்த திருவடிகள் அவ்வளவு உயர்வானது. திருவடியை சிந்திக்க சிந்திக்க நமக்கு இன்பம் பெருகும். அதை நம்ம அனுபவித்து பார்த்தா தெரியும். திருவடியை சிந்தித்து பார்த்து நமக்கு அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அதனால் இந்த பாடல்கள் ஒரு தியானத்துக்குரிய பாடல்கள். இந்த பாடல்களில் தன்னுடைய சிறு இயல்புகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இறைவனுடைய திருவடி பெருமையே பல இடங்கள்லையும் பேசுகிறார். 20 பாட்டிலையும் அந்த கிட்டத்தட்ட பெரும்பாலான பாடல்களில் அந்த திருவடி பெருமை இருக்கிறது. அதுக்கு தான் உதாரணத்துக்கு சில வரிகளை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பாடல் திரு அம்மானை என்று பெயர் பெற்றிருக்கிறது. அம்மானை, அம்மானை என்பது பெண்கள் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. பழங்காலத்தில் வெள்ளியினாலேயோ அல்லது வெண்கலத்தினாலேயோ உள்கூடு இருப்பது போல சிறிய உருண்டைகள் ஒரு 8 அல்லது 9 கையில் வைத்து கொண்டு பெண்கள் விளையாடி இருக்கிறார்கள். சங்க காலத்தில் இந்த விளையாட்டு விளையாடப்பட்டிருக்கிறது. அப்போது கழங்கு ஆடல் அப்படின்னு பேர் சங்க காலத்தில். அதுவே இன்னும் நம்முடைய பண்பாட்டில் பழைய கலாச்சாரத்தில், தமிழர் கலாச்சாரத்தில் இந்த கழங்காடுதல் என்பது ரொம்ப காலமாக இருந்திருக்கு. இப்போ சங்க காலம்னா 2500-3000 ஆண்டுகளுக்கு முன்பு, சிலப்பதிகார காலம்னா ஒரு 2000, சங்கம் மருவிய காலத்தில் இருந்திருக்கு.
அப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நம்முடைய இந்த தற்காலம் வரையிலும் இப்போ தற்காலத்தில் கூட இந்த பெண்கள் இந்த விளையாட்டை புதைக்காய் என்ற பெயரில் இப்போவும் கூட நம்முடைய பகுதிகளில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சிலப்பதிகார காலத்தில் இதுக்கு அம்மானை அப்படிங்கிற பேர் வந்திருக்கிறது. அம்மானை ஆட்டம். பெண்கள் சிறு குழந்தைகள் வயதுக்கு வருவதற்கு முன்பு அல்லது வயதுக்கு வந்த காலத்தில் வீட்டிலே இருக்கக்கூடிய சைவ குடும்பத்தில் தோன்றிய பெண்கள் நவராத்திரி காலங்கள் அல்லது திருமண நிகழ்ச்சிகள் அல்லது வீட்டிலே ஏற்படுகின்ற ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகளிலே பெண் குழந்தைகள் கூடும் பொழுது அவர்கள் வட்டமாக உட்கார்ந்து கொண்டு இந்த காய்களை மேலே தூக்கி போட்டு ஒரு கையிலே அதை வாங்கி இதை தொடர்ந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். இதை மாணிக்கவாசக சுவாமிகள் திருவண்ணாமலையில் திருவெம்பாவை அருளிய பிறகு பல குழந்தைகள் இந்த விளையாட்டை விளையாடுவதை பார்க்கிறார். ஆனால் அந்த காலத்திலே சிலப்பதிகார காலத்திலே இந்த பாடல்கள் இதை பாடிக்கொண்டு இந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டு பாடுகின்ற பாடல்கள் எல்லாம் நல்ல கணவன் வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை பாடல்களாக பாடப்படுகிறது. நல்ல கணவன், உலகில் வாழ்க்கை. இப்போ அம்மானை வரி என்று சிலப்பதிகாரத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்லுதுன்னா, தம் மனையில் பாடும் தகவு எல்லாம் தார்வேந்தன் கொம்மை வரிமுறை மேல் கூடவே அம்மானே. அதாவது கணவனை சென்று அடைவதற்காக இந்த அம்மானை பாடல்களை பாடுகிறோம்னு சொல்லி தான் பாடுகிறார்கள் சிலப்பதிகாரத்தில். இதை பார்த்த மாணிக்கவாசகர் இந்த பாடலுடைய தன்மையையே மாற்ற நினைக்கிறார். ஆகவே இந்த குழந்தைகளெல்லாம் பிற்காலத்தில் பண்பாடு உடையவர்களாகவும் தெய்வ நலம் உடையவர்களாகவும் மாறி அமைய வேண்டும் என்பதற்காக இந்த பாடல்களை இறைவனை நோக்கிய பாடல்களாக மாற வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஆகவே பெண்கள் அம்மானை பாடல்களை பாடுவது போலவே இந்த 20 பாடல்களையும் அமைத்திருக்கிறார். பெண்கள்லாம் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இந்த அம்மானை பாட்டை பாட வேண்டும். முதல்ல இந்த பாடல்களை பாடும் பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இதனுடைய பொருள் தெரியாமல் தான் இந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள் பழங்காலத்தில். அப்போது திரும்ப திரும்ப பாடும் பொழுது இதில் ஏதோ விஷயம் இருக்கிறது இந்த பாடலில் என்று அதனுடைய பொருள் மெதுவாக தெரிய ஆரம்பிக்கிறது. அதற்கு முன்பாக இந்த பாடல்களிலே ஈடுபடுவதற்காக நல்ல தாளகதியோடு நல்ல ராகங்களோடு இந்த பாடல்கள் அம்மானை பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஏன்னா ஒரு பாட்டில் கவனம் வரணும்னா அதுக்கு நல்ல இசை வேண்டும், அது நல்ல தாளம் வேண்டும். இந்த அம்மானை பாடல்கள் திருவம்மானை பாடல் இந்த 20 பாடல்கள்லையும் நல்ல தாள கதி இருக்கிறது, நல்ல ஓசை நயம் இருக்கிறது, நல்ல இசைப்பாடல்களாகவே மாணிக்கவாசகர் இதை பாடியிருக்கிறார். இதை போல பெண்களை அவர் முதன்மைப்படுத்தி பெண்களுடைய மனம் பக்குவப்பட வேண்டும், தெய்வத்தை பற்றி பெண்களெல்லாம் சிந்திக்க வேண்டும். அப்படி அவர்கள் சிந்தித்தால் அவருடைய குழந்தைகளுக்கெல்லாம் சிவபெருமானை பற்றிய செய்திகளை சொல்லுவார்கள். இளம் குழந்தைகளிலேயே அவர்கள் நல்ல ஒழுக்கம், நல்ல குணங்கள், நல்ல பண்பாடு, தெய்வத்தை பற்றிய சிந்தனைகள் எல்லாம் வரும் என்று மாணிக்கவாசகர் கருதினார். ஆகவே பெண்களுக்காகவே அவர் பெரும்பாலான பதிகங்களை பாடியிருக்கிறார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த திருவெம்பாவை கூட எம்பாவாய்னு முடியுது பாருங்க. ஏல் ஓர் எம்பாவாய். இந்த நான் மேலே சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏல்னா காதிலே கேளு, ஓர்னா ஆராய்ந்து பார், எம்பாவாய் என்னுடைய பாவையே, என்னுடைய குழந்தையே, என்னுடைய பெண்ணே அப்படின்னு சொல்லி தான் அந்த பாடல்களை பாடுகிறார். ஆகவே முதலிலே ஓசைநயத்துக்காகவும் தாளகதிக்காகவும் விளையாட்டுக்காகவும் பாடப்பட்ட பாடல்கள் மீண்டும் இந்த பாடல்களை திரும்ப திரும்ப பாடும் பொழுது அதனுடைய பொருளிலே கவனம் வந்து அந்த பாடல்கள் யாரை பற்றி பாடுகின்றன, சிவனை பற்றி பாடுகின்றன, பெருமை என்ன, அவன் எப்படிப்பட்டவன், இந்த உயிர்களுக்கு என்னென்ன உதவிகளை எல்லாம் அவன் செய்கிறான் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க செய்யும்படியான பாடல்களை பாடும்படியாக செய்து அதன் மூலமாக இந்த சமுதாயத்தையே தெய்வ நலம் உடையதாக மாற்றியமைத்த பெருமை மாணிக்கவாசகருக்கு உண்டு. அவர் அதனால தான் அந்த பாடல்களை பாடுகிறார். அதோடு கூட பிரபந்த வகைகளிலே பல பிரபந்தங்களை அவர் தன்னுடைய 51 பதிகங்களிலே பல பிரபந்தங்களை சொல்கிறார். பெண்களுக்காகவே பல பதிகங்கள் இருக்கின்றன. பூவல்லி அப்படின்னா பூவை கொய்யறது யார்? பெண்கள் தான். திருப்பூவல்லி அப்படிங்கிற பேரில் பெண்களை நோக்கி தான் திருச்சாழல். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பொற்சுண்ணம், முத்துநல் தாமம் பூமாலை தூக்கி அப்படின்னு வருது பார்த்தீங்களா? பொற்சுண்ணம் இறைவனுக்கு மங்களகரமான நல்ல பொடிகளை, வாசனையுடைய பொடிகளை இடித்து அவனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக உரிய பாடல்கள். அதுவும் இசைப்பாடல்கள், தாளகதியோடு கூடியவைகள்.
அதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வருகின்றன என்பதை இந்த பாடலிலேயே சொல்லுகிறார். இறைவன் மிகப்பெரியவன், பிரம்மாண்டமானவன், இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து நிற்கின்றவன். அவன் எவ்வளவு பெரியவனா இருப்பான் சொல்ல முடியாது. அதனால் மகாமேரு மலையே எடுத்து மத்தாக இடிக்கிறார்கள் அந்த மங்கள பொருள்களை இடிப்பதற்கு. இப்படி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அந்த சுண்ணப்பொடிகள்னால் மனம் நிறைந்த அந்த பொடிகளை இடிப்பதாக அந்த பாடல்களை அமைத்திருக்கிறார். அப்போ பெண்கள் தான் வந்து அதை செய்கிறார்கள். அப்போ திருப்போர் சுண்ணம், இப்படி அந்த பதிகங்கள், பல பதிகங்கள் பெண்களை ஆதாரமாக கொண்டே இவைகள் பாடப்பட்டிருக்கின்றன. அதன் மூலமாக பக்குவமாக இசையினாலும் தாளத்தினாலும் விளையாட்டு என்ற ஒரு கருவியின் மூலமாக மக்களுக்கு தெய்வ நலம் வாய்ந்த சிவபெருமான் மேல் பக்தி வரும்படியான அற்புதமான செய்திகளை, அருமையான கருத்துக்களை, உயர்ந்த கருத்துக்கள், திருவிளையாடற் புராண கருத்துக்கள் நிறைய வருது இந்த அம்மானை பாடல்களில். பெரிய புராண செய்திகள் நிறைய வருது. மறைமுகமாக விளையாட்டாக இந்த செய்திகளை எல்லாம் அவர் மக்களுக்கு இதன் மூலம் போதிக்கின்றார். இந்த அம்மானை பாடல்கள் ஏதோ இந்த காலத்தில் மறைந்து போகின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் அந்த புதைக்கான்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்தை ஆடுவதில்லை. இப்போ நம்ம கண்ணால் எங்கேயுமே பார்க்கல, கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஒரு 50 ஆண்டு காலம் அல்லது ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பரவலாக நம்முடைய அதை செய்திருக்கிறார்கள். இந்த அம்மானை ஆட்டம் மிகச்சிறப்பாக சைவர்களுடைய இல்லத்திலே இருந்தது அப்படிங்கிறது இப்போ நம்ம அதை புதுப்பிக்கலாம். அந்த ஆட்டம் இருந்தது என்பதை திருஞான சம்பந்தர் தன்னுடைய பாடலிலே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும். அம்மானை பாடல் படிக்கும் பொழுது இதுக்கு என்ன பின்புலமாக எவ்வளவு செய்திகள் இருக்கின்றன. அவர் சொல்கிறார் ஒரு பாடலில், முதல் திருமுறையில் 129வது பதிகம் 2வது பாடல், பெருந்தடங்கன் செந்து வருவாய் பீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி. அம்பியை விட்டு பிரியாத மேனியுடையவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய திருமேனி திருநீற்றினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன் அவன் திருக்கோயிலே அமர்ந்திருக்கிறான், சீர்காழிப்பதியில் அமர்ந்திருக்கிறான், அம்பியோடு அமர்ந்திருக்கிறான். அப்படியே தகதகதகன்னு ஒளி உடைய மேனியாக திருநீர் அணிந்து கொண்டு அவன் அமர்ந்திருக்கிறான். அப்படி அமர்ந்திருக்கின்ற அந்த கோயில், அந்த கோயிலை சூழ்ந்திருக்கின்ற அங்கு இருக்கின்ற அந்தணர்கள், அங்கு இருக்கின்ற சைவ குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தரும் தடக்கை முத்தடலோர் மனைகள். முத்தடலோர்னா 3 விதமான அக்னியை வளர்க்கக்கூடிய அந்தணர்கள் வாழுகின்ற இடம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிறது. அந்துள்ள மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி. எப்படி அந்த பாட்டை பாடியிருக்காங்க பாருங்கள், இறைவனது தன்மை பாடி. நான் இதை வேணும்னே இந்த பாட்டை உங்களுக்கு சொல்லணுன்னே எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய குழந்தைகள் இந்த அம்மானை பாடல்களை சம்பந்தர் 6வது நூற்றாண்டில் இருந்திருக்கிறார். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மானை நம் நாட்டில் இருந்திருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கிறது, இப்போ இல்லை. பல விஷயங்கள் நம்ம எல்லாரும் திலகம் அணிந்து கொள்கிறோம். இந்த இடத்துல திலகம் அணிவதற்கு பலவித அறிவியல் நன்மைகளும் இருக்கிறது, தெய்வீக நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நிற்குது. புது நாகரிகம் அதை இந்த நெத்தியில் இந்த இடத்துல, அதாவது இந்த லலாடத்தானம்னு சொல்லுவாங்க, இதில் அழுத்தி வைக்கிறதுனால உடலுக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்கின்றன. அது இப்போது நாகரிகம் என்ற பேரில் அதை பெரும்பாலோர் வைத்துக்கொள்வது இல்லை. பார்த்தா அது ஒரு மாதிரி இருக்கும், அது சொல்கிறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. வாசலிலே சாணம் தெளித்து போடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்மிடம் இருக்கிறது. வேறு புற மதத்தில் அது கிடையாது. புல் மண்டி இருக்கும், பார்க்குறதுக்கு அது வீட்டில் மனுஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நம்ம சாணம் கரைச்சி போட்டு கூட்டிட்டு ஒரு கோலம் போட்டோம்னா நம்முடைய வீடு அவ்வளவு பொலிவாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் தெய்வம் வந்து நடமாடுகின்ற இடம். கிரகலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான வீடுகளில் ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றி, ஏதாவது நம்ம கையில் கிடைச்ச ஒரு திராட்சையோ ஒரு வாழைப்பழமோ ஒரு வெத்தலைப்பாக்கோ வச்சு நம்ம ஒரு யுத்தியம் பண்ணுறோம். அப்போ தெய்வமும் குழந்தையும் கொண்டாடும் இடத்திலே ஒரு சின்ன குழந்தைகிட்ட நீங்கள் போட்டி போட்டு ஈகோவா, அது என்ன நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டேங்குது, நான் அதுகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா அது பாட்டு போயிடும். அது வரலைன்னாலும் அதை போய் நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று அதை கொஞ்சி கிஞ்சி மகிழ்ந்தோம்னா அப்புறம் தானாக வரும்.
குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே. அப்போ தெய்வத்தை வரவழைக்கிறதுனா நம்ம வீடை எப்படி வச்சுருக்கணும், எப்படி கிரகத்தை விளக்கு ஏற்றி தூய்மையாக. அப்போ நம்முடைய வீடுகள்லாம் பாருங்கள், நம்முடைய கலாச்சாரம் என்பது அவ்வளவு உயர்ந்தது. நம்முடைய குழந்தைகள் ஆடிய ஆட்டம் அதெல்லாம் மறைஞ்சு போயிட்டே இருக்கு. சம்பந்தர் இதை சிறப்பு சொல்றார். முத்தழலோர் மனைகள், 3 விதமான அக்னிஹோத்திரம் செய்யக்கூடிய பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர் சீர்காழியை பற்றி சொல்லும் பொழுது சேக்கிழார் பெருமான் ஒரே நாளில் 2 இரவு 2 பகல் வரும் அப்படிம்பார். பகலில் ஓம புகை வருகிறது, ஓம புகையினாலே சூரியனை மறைத்து விடுகிறது, பகலிலே இரவு வருகிறது, பகலும் இருக்கிறது இரவும் இருக்கிறது. இரவிலே அங்கே இருக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லாரும் திருநீர் அணிந்திருக்கிறார்கள், இருட்டும் இருக்கு வெளிச்சமும் வருது. அப்போ ஒரே நாள்லேயே பகல்லையே இரவு வருகிறது, இரவிலேயே பகல் வருகிறது. அப்போ ஒரே நாளில் 2 இரவு 2 பகல்னு அப்படின்னு சொல்கிறார். அப்படி நம்முடைய பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். திருநீர் இப்போ நம்ம நெத்தி நிறைய இப்படி இழுத்து பூசுறதே குறைஞ்சி போச்சு. பொட்டு போல வச்சு அதையும் அழிச்சிடுறோம். முத்தடலோர் மனைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி, நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல பாருங்க, அதில் இருக்கிறதா சொல்கிறேன். இறைவனது தன்மைகள் பாடி கருந்தடக்கண்ணார், கருமையான நீண்ட கண்களை உடைய பெண்கள், கடல் பந்து அம்மானை, எல்லாம் அதில் தான் இருக்குது, அந்த திருமுறையில் தான் இருக்குது. கடல் பந்து அம்மானை பாட்டு அயரும் கழுமலமே. கழுமலம் அப்படிங்கிறது என்ன ஊர்? சீர்காழி. அப்போ சீர்காழியில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மானை ஆடி இருக்கிறார்கள். காரைக்காலில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மானை ஆடி இருக்கிறார்கள். காரைக்காலில் 2025 ஆண்டில் ஆடி இருக்காங்களா? தேடணும், போய் பார்க்கணும். சரி, இந்த திரு அம்மானைக்கு ஆனந்த கழிப்பு என்ற உட்தலைப்பு நான் முதலே சொன்னேன். ஆனந்தம் என்பது வெளியிலே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா ஹஹான்னு சிரிப்போம், கை தட்டுவோம், மகிழ்ச்சியை வெளியே காட்டுவோம். சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் சில பேர் குதிப்பாங்க, குதித்து மகிழ்ச்சி தெரிவிப்பாங்க. ஆனால் ஆனந்தம் என்பது நாம் நம்முடைய உயிரினுடைய ஆழத்தில், மனதினுடைய அடிப்பகுதி, சப்கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்கிறாங்களா, அதுக்குள்ளே அனுபவிக்கக்கூடிய மிகச்சிறந்த உன்னதமான ஒரு அனுபவம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை இந்த பாடல்கள் நமக்கு சொல்லும். அதனால் இந்த பாடல்கள் மந்திர ஆற்றல் படைத்தவை. ஒவ்வொரு பாடலும், திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் மந்திர ஆற்றல் படைத்தது. அதை நாம் மாணிக்கவாசகருடைய திருவாயிலிருந்து வந்தது. மாணிக்கவாசகருடைய ஒவ்வொரு பாடலும் சிவபெருமானே சொன்னது. நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகன். அப்போ அந்த பாட்டை பாட வச்சது யாருன்னா சிவபெருமான் தான். அப்போது நம்ம யாருடைய பாடலை படிக்கிறோம்? சிவபெருமான் சொன்ன பாடல்களை நம்ம படிக்கிறோம். அதில் நமக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை தரக்கூடிய பாடல்கள் இந்த 20 பாடல்களும். எல்லா பாடல்களுமே இந்த பாடலுக்குரிய தலைப்பை, உட்தலைப்பை நம்ம பற்றி சிந்திக்கிறோம். ஆனந்த களிப்பு அப்படின்னு பெரியவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். அகத்திய சூத்திரம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் சொல்லுகிறது, தேனுந்தும் சொல், இந்த பாடல்களிலே இருக்கக்கூடிய சொல்லை படித்தால் நமக்கு தேனாக வாயில தேன் ஊறுறது போல இன்பம் வரும். திரு அம்மானை ஆனந்த யோக கழிப்பதுவாகும். ஆனந்த கழிப்பு அப்படின்னு அதுக்கு தலைப்பு, அகத்திய சூத்திரம். அதே மாதிரி திருப்பெருந்துறை புராணம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதில் இந்த திருவாசகத்தை பற்றி ஒவ்வொரு பதிகத்தினுடைய தலைப்புக்கும் அது விளக்கம் சொல்லுகிறது. அது சொல்லுது, நலம் உறும் அந்தனர் வடிவாய். சிவபெருமான் எந்த வடிவத்தில் வந்தாரா? அந்தனர் வடிவத்தில் வந்தாராம். நலம் உறும் அந்தனர் வடிவாய் நாரணன் காண்பரிய பதம். நாராயணனுக்கே பார்க்க முடியாத திருவடி மாணிக்கவாசகர் பார்ப்புக்கும்படியாக வந்து அமர்ந்தது. நிலமதில் வந்தான். நாராயணனே பார்க்க முடியாத திருவடியை பதித்து கொண்டு நடந்து 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 எம்பெருமான் இந்த மண்ணுலகத்திற்கு வந்து திருப்பெருந்துறையிலே அவன் வர்ற மட்டும் காத்துட்டு உட்கார்ந்தான். கருணை நினைந்து ஆடல், அவனுடைய கருணையையே
நம்முடைய மனசில் நினைந்து அதை சொல்லுதல் பழைய நினைந்தாடல் அம்மானை. ஆகவே இந்த பாடல்களிலே எல்லோரும் தேவர்களெல்லாம் காண முடியாத திருவடியை நினைந்து பாடக்கூடிய பாடல் அப்படின்னு இந்த அம்மானை சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பாட்டை ஏன் இந்த முன்னுரையை நம்ம இவ்வளோ விரிவாக பார்க்குறோன்னா, அதனுடைய பெருமை தெரிஞ்சால் தான் அந்த பாடல்களிலே நமக்கு கவனம் வரும். அப்படி கவனம் வந்தால் தான் நம்ம ஆழ்ந்து படிப்போம். ஆழ்ந்து படித்தா தான் அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். நம்ம ஒரு காரியம் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். அந்த பலன் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த ஒரு நாள் பூரா உட்காந்துருக்கோம் அப்படின்னா இதுக்கு பலன் இருக்கணுமா இல்லையா? என்ன பலன் அப்படின்னா, இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட முடியாத ருசியான பொருளை சாப்பிட்றத விட, கேட்க முடியாத பாட்டை கேட்குறத விட, ஒவ்வொன்றும் புலன்களால் பஞ்ச புலன்களாலையும் அனுபவித்து அதனால் வரக்கூடிய ஆனந்தம் நமக்கு இருக்குது. நல்ல உணவை சாப்பிட்டா ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் வருது நமக்கு. நல்ல இசையை கேட்டால் சில சமயம் சந்தோஷம், நமக்கு ரொம்ப அற்புதமாக சந்தோஷம் வருது. நல்ல குளிர்காலத்தில் சுடுதண்ணி ஊற்றி குளித்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உடம்புக்கு தோலுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு புலன். மூக்குக்கு நல்ல வாசனை இருக்குது. இப்படி எல்லா புலன்களையும் நம்ம ஆனால் இவைகள் தருகின்ற இந்த சந்தோஷத்தை விட இந்த பாடல்கள் திருவடியை பற்றி நமக்கு சொல்லுகின்றன, திருவடி மகிமைகளை சொல்லுகின்றன, திருவடி நமக்கு என்ன பண்ணுச்சு, அந்த திருவடி என்ன ஆனந்தத்தை தருகிறதுன்னு சொல்லத்தை நம்ம திரும்ப திரும்ப நம்ம அதை சிந்தனை கொண்டு வரும் பொழுது அந்த ஆனந்தம் நம்மிடம் நிலை பெற்றிருக்கும். ஆனந்தம் உள்ளேயும் ஆனந்தம் நிறையும், அந்த ஆனந்தம் முகத்திலும் பிரகாசமாகும். ஆகவே அப்படிப்பட்ட உன்னதமான 20 பாடல்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு தொடர்ந்து அந்த பாடலை பார்க்கலாம்.